வணக்கம். ஒரே ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அதில அப்படியே லைஃப் லாங் முழுக்க பணம் நம்மளுக்கு வருமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்த வேலையும் செய்யாம மாசம் மாசம் நம்மளுக்கு வர முடியுமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இதுதான் எல்லாருடைய கனவும். ஆனா அது உண்மையா? இல்ல இது ஒரு மித்து தானா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நம்ப முதல்ல அந்த லைஃப் லாங் பாசிவ் இன்கம் சாத்தியமா? அது எப்படி உருவாக்கலாம்? அதுக்கு எவ்வளோ பணம் தேவை? என்ன ரிஸ்க்? இது எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னா, தினசரி நம்ம வேலையே செய்யாமல் நம்மளுக்கு வருமானம் மட்டும் வரணும். இதுதான் பாசிவ் இன்கம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீடு வச்சுருந்தோம் அப்படின்னா, அதில் நம்ம வாடகைக்கு விட்டுட்டு அந்த ரெண்டல் இன்கம் நம்மளுக்கு வருதுன்னா, அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் இன்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம வச்சுருக்க ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அதை பாசிவ் இன்கம்னு சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானு, ஏதாவது ராயல்ட்டி நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மு, அப்புறம் யூடியூப் இன்கம்மு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சுருந்தோம்னா அதுலேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, 100% எஃபெக்ட் போடாமல் இன்கம் வராது. அட்லீஸ்ட் நம்ம குறைஞ்சபட்சமாவது அதுக்குள்ள முயற்சி செஞ்சால் தான் அந்த இன்கம் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்துக்கு வருவோம். லைஃப் லாங் பாசிவ் இன்கம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு பெரிய பிளானிங் தேவை. அதை பண்ணுறதுக்கு நிறையா பிளானிங்கும் பொறுமையும் கொஞ்சம் நாலேஜும் தேவைப்படும். ஏன்னா லைஃப் லாங் இன்கம் வேணும்னா அதை நம்ம இன்ஃப்ளேஷனோட சேர்த்து அதை கன்சிடர் பண்ணணும். நம்மளோட இன்கம் இன்ஃப்ளேஷனை பீட் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அப்புறம் டேக்ஸையும் கன்சிடர் பண்ணணும். மார்க்கெட் ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். ஹெல்த் எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்து கன்சிடர் பண்ணணும். அதாவது ஒரு பெரிய கார்பஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளை பற்றின முழு அறிவும், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய முழு அந்த கார்பஸ் நம்மளுக்கு தேவைப்படும். சரி, இந்த மாதிரி லைஃப் லாங் இன்கம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதம் 50,000 ஒரு பாசிவ் இன்கம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வருஷத்துக்கு 6 லட்சம் ஆகுது. சேஃப் வித்ட்ரால் ரேட் 4%, அது ஒரு ரூல் இருக்குது. அப்படின்னா கார்பஸ் 6 லட்சம் வகுத்தல் 4% அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். அதாவது மாதம் 50,000 நீங்கள் இன்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1,50,00,000 முதலீடு தேவைப்படும். இதே உங்களுக்கு மாதம் 1 லட்சம் வேணும் பாசிவ் இன்கம்மா அப்படின்னா நீங்கள் 3 லட்சம் உங்களுக்கு தேவைப்படும். இதுதான் ரியாலிட்டி. சரி, இப்போ இந்த பாசிவ் இன்கம் வரத்துக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே ஒரு நாலேஜ் பேஸ்டாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதை அப்படியே நம்ம பயன்படுத்திட்டு இப்போ நான் சொல்கிற விவரங்களை வச்சே நீங்கள் அதை அப்படியே மூவ் பண்ணி அந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதை பற்றின முழு அறிவும் நீங்கள் பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் முடிவுகள் எடுக்கணும். சரி, எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதாக இருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு. அதில் ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஆப்ஷனாக இருக்கலாம். லாங் டேர்ம் க்ரோத்து ப்ளஸ் எஸ்டபிள்யூபி அந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம். அடுத்து ஸ்டாக்ஸில் ரொம்ப முக்கியமாக டிவிடெண்ட் கிடைக்கிற ஸ்டாக்காக நம்ம சூஸ் பண்ணலாம். ரெகுலர் இன்கம் ப்ளஸ் க்ரோத் ரெண்டும் கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம முதலீடு பண்ணலாம். அடுத்து ரியல் எஸ்டேட் ரெண்டலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஸ்டேபிளான இன்கமுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஆனால் அதில் மெயின்டெனன்ஸு ப்ளஸ் வேக்கன்சி ரிஸ்க்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெண்டல் ஸ்டைல் இன்கம் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு, பாண்ட்ஸு இதெல்லாம் சேஃப் தான். ஆனால் இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாசிவ் இன்கம்காக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி தப்புகளை நம்ம செஞ்சிடக்கூடாது. அதில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை எல்லாத்தையும் ஒரே எஃப்டியில் வைக்க கூடாது. அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்தாது. அதே போல் ஹை ரிட்டர்ன் ஸ்கீம் ஏதாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் மட்டுமே நம்ம போட்டக்கூடாது. ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பாசிவ் இன்கம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம அதை குவைட் பண்ணவும் கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பாசிவ் இன்கம் பில்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம 5லேருந்து 10 வருஷம் ப்ராசஸ் எடுத்துக்கும். அதனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அதுக்குண்டான பிளானை வச்சு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு தான் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக எது இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் கால்குலேஷன் நம்ம பண்ணணும். 2வது ஸ்டெப்பாக எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 3வது ஸ்டெப்பாக எஸ்ஏபியும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும். டைவர்சிஃபிகேஷனில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா தான் வந்து அதில் 10, 15, 20 வருஷம் பொறுமையாக வெயிட் பண்ணால் தான் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து நம்மளுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் மிகப்பெரிய சீக்ரெட்டே. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, லைஃப் லாங் பேசிவ் இன்கம் சாத்தியம் தான். ஆனால் அது ஷார்ட்கட்டில் கிடைக்க வாய்ப்புகளே வந்து இல்லை. அதுக்கான ஹை டிசிப்ளின் வந்து தேவைப்படும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து இருக்கணும். ஒரு ப்ராப்பர் அசட் அலோகேஷன் வந்து இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பாசிபிளாக அமையும். ஸோ இந்த பேசிவ் இன்கம் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக வந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்காக நாம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணி அந்த அசட் அலோகேஷனை நம்ம செக் பண்ணியும் மாற்றியும் வந்து பயன்படுத்தணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவிலேருந்து அந்த பேசிவ் இன்கம் பற்றின ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இதேபோல் இன்ட்ரெஸ்ட் வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் வீடியோ கொடுக்க காத்திருக்கேன். உங்களோட வளமான எதிர்காலத்துக்கு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுங்கள். மிக்க நன்றி.